அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இலா யௌமித்தீன். இந்த உலக மக்கள் அனைவரிடத்திலும் நற்குணங்களை பரப்பச் செய்வதற்காகத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 68வது அத்தியாயம் 4வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், ஹல்கின் அலீம், இந்த மனிதர்கள் மத்தியிலே உங்களுக்கு நான் மிக உயர்ந்த மகத்தான நற்குணத்தோடு உங்களை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறான். திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, உங்களிலே ஈமான் பரிபூரணமானவர் என்ற அடையாளம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அவர் குணத்தால் மிக அழகானவராக நற்குணங்களோடு இருக்கக்கூடியவராக இருப்பார், அதுதான் ஈமானில் முழுமையடைந்தவருடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உங்களிலே எனக்கு மிகவும் பிரியமானவர், மறுமை நாளிலே எனக்கு நெருக்கமானவர், நற்குணம் உடையவரே என்ற ஒரே வார்த்தையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தர்றாங்க. மறுமை நாளையில ஒரு அடியானுடைய தராசில் கனமாக எது இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய நற்குணம்தான் மிகவும் கனமானதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இப்ப இபாதத்து செய்த, வணக்க வழிபாடு செய்த, தொழுகை நோன்பு இதுவெல்லாம் செய்த மக்களை பார்த்துத்தான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துக்களையும் ஒன்று விடாமல் கடைபிடிக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தொழுகை கனமானதாக இருக்கும், நோன்பு கனமானதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜிகாதி செய்பவர்கள் இருக்கிறாங்க, ஷஹீதுகள் இருந்தாங்க. அவர்களிடத்துல இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கனமானதாக நற்குணம் இருக்கும் என்று சொல்றாங்க. என்னுடைய இரட்சகனே, என்னை அழகாக படைத்ததை போன்றே என்னுடைய குணத்தையும் நற்குணத்தையும் அழகுபடுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டிருக்கிறாங்க. அந்த துவா அவர்களுக்காக கேட்ட துவா. பெரும்பாலான மனிதர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், இறையச்சமும் நற்குணமும் பெரும்பாலான மனிதர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.